Hello everyone, welcome to All Time Cinema. Queen of South Indian Cinema, த்ரிஷா. இவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். த்ரிஷாவோட படம் மௌனம் பேசியது ரிலீஸ் ஆகி இந்த டிசம்பர் மந்தோட 22 வருஷங்கள் ஆச்சு. த்ரிஷா நடித்த படம் மௌனம் பேசியதை டிசம்பர் 13, 2002 அன்று ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஜோடி படத்தில் ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மிஸ் சென்னை என்ற பட்டத்தை அவங்க வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2000 அவங்க மாடலிங் வந்துட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸாக சினிமா அண்ட் மாடலிங் இண்டஸ்ட்ரியில் த்ரிஷா இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு பெண் நடிகை இவ்வளோ வருஷம் ஒரு இண்டஸ்ட்ரியில் கூடச்சி இருக்கிறது, வெற்றிகரமாக இருக்கிறது ரொம்ப அபூர்வம். அந்த வகையில் த்ரிஷா உண்மையான கியூன் ஆஃப் சவுத் இந்தியன் சினிமா. த்ரிஷா சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸான தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடாவில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க எல்லா முக்கிய ஹீரோக்களும் நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் டாப் நடிகர்களான ரஜினி, கமல், அஜித், விஜய், சூர்யா, விக்ரம், தனுஷ், சிம்பு, விஜய் சேதுபதி, ஜெயம் ரவி, விஷால், ஜீவா, சித்தார்த், மாதவன் போன்றவங்களும் நடிச்சிருக்காங்க. தெலுங்குல சிரஞ்சீவி, மகேஷ் பாபு, பிரபாஸ், பவன் கல்யாண், ஜூனியர் என்டிஆர், ரவி தேஜா, வெங்கடேஷ் போன்றவங்களோட நடிச்சிருக்காங்க. கன்னடா இண்டஸ்ட்ரியில் புனித் ராஜ்குமார் கிட்டையும், மலையாளம் இண்டஸ்ட்ரியில் நிவின் பாடி போன்றவங்களும் நடிச்சிருக்காங்க. த்ரிஷாவோட சினிமா கரியரை பார்க்கும்போது முதல் சில வருஷங்கள் உச்சத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் டவுன்ஃபாலை ஃபேஸ் பண்ணாங்க. இது நார்மலாக ஒரு ஹீரோவுக்கு நடக்கிற விஷயம். அவங்க கெரியர் மேலே கீழே போனாலும் அவங்க ஸ்டடியாக மார்க்கெட்டில் இருப்பாங்க. அதே மாதிரி த்ரிஷாவுக்கும் அவங்க கெரியர் உச்சத்தில் இருக்கும்போதும் டவுன்ஃபாலில் இருக்கும்போதும் அவங்க மார்க்கெட்டை தக்க வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து கலக்கிட்டு இருக்காங்க. த்ரிஷா இப்போ வரைக்கும் ஒரு ஹீரோயினாக மார்க்கெட்டில் இருக்கிறதும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அவங்களோட சேர்ந்து அவங்க காலகட்டத்தில் வந்த ஹீரோயின்களான ரொம்ப பேர் இப்போ மார்க்கெட்லேயே இல்லை. உதாரணமாக அசின், லைலா, ஸ்ரேயா, ஸ்னேகா, ரீமாசன் போன்றவங்க சொல்லலாம். த்ரிஷாவோட முதல் 10 வருஷ சினிமா கெரியர் ஒரு வெற்றிகரமான ஒரு சினிமா கெரியராக தான் இருந்துச்சு. 2002 2011 வரைக்கும், மௌனம் பேசுகிறது மங்காத்தா வரைக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் அவங்க பல முக்கியமான வெற்றி படங்களையும் நடித்தாங்க. 2003 விக்ரமோட சாமி அவங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக வந்துச்சு. அந்த படம் மிகப்பெரிய ஹிட் அடைஞ்சிச்சு. அதுக்கு அடுத்த வருஷமே விஜயோட கில்லி படத்தில் நடித்தாங்க. அந்த படம் இண்டஸ்ட்ரி ஹிட் அடிச்சிச்சு. த்ரிஷாவும் முன்னணி நடிகையாக ஆனாங்க. தொடர்ந்து விஜயோட திருப்பாச்சின்ற ஹிட் படத்துலையும் நடித்தாங்க. அதே சமயம் அந்த காலகட்டத்தில் அஜித்தோட ஜி படத்துலையும் நடித்தாங்க. பட் அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை அடையலை. இந்த நேரத்தில் தெலுங்கு இண்டஸ்ட்ரி அவங்கள கை கொடுத்துச்சு. பிரபுதேவாவோட ஃபர்ஸ்ட் தெலுங்கு படமான உனக்கும் எனக்குமோட தெலுங்கு வெர்ஷனில் சித்தார்த்தும் த்ரிஷாவும் நடிச்சாங்க. அந்த படம் அங்கே மிகப்பெரிய ஹிட் அடைஞ்சிச்சு. தமிழ் வெர்ஷனையும் ஜெயம் ரவியோட அவங்க நடித்தாங்க. அந்த படமும் ஹிட் அடைஞ்சிச்சு. ஸோ த்ரிஷாவோட மார்க்கெட் உச்சத்தில் இருந்துச்சு. தெலுங்கு ஹீரோக்கள் படத்துலையும் அதிகமாக நடிக்க ஆரம்பித்தாங்க. குறிப்பாக வெங்கடேஷ் அவர்களோட படங்களையும் சிரஞ்சீவியோட ஸ்டாலின் படத்துலையும் நடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மகேஷ் பாபோட பேக் டு பேக் ஹிட் கொடுத்தாங்க. ஸோ தமிழ் அண்டு தெலுங்குல அவங்க கெரியர் உச்சத்தில் இருந்துச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் த்ரிஷாவுக்கு ஒரு சரியான போட்டியாளராக நயன்தாரா வந்தாங்க. இவங்க எடுத்தெடுப்பிலேயே பெரிய ஹீரோக்களோட நடித்தாங்க. ரஜினியோட சந்திரமுகி அதுக்கு ஒரு உதாரணம். அஜித்தோட பில்லா போன்ற படங்களில் நடித்து நயன்தாராவும் அவங்களோட டஃப் காம்படிஷனாக வந்தாங்க. இதே மாதிரி அனுஷ்காவும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் த்ரிஷாவுக்கு காம்படிஷனாக வந்தாங்க. அவங்களும் பெரிய பெரிய படங்கள் பண்ணாங்க. இருந்தாலும் ஒரு சில வருட இடைவெளியில் தமிழ் அண்டு தெலுங்கு முன்னணி ஹீரோக்களோட அவங்க படங்கள் த்ரிஷா தொடர்ந்து நடிச்சிட்டே இருந்தாங்க. குறிப்பாக விஜயோட ஆதி, அஜித்தோட கிரீடம், விக்ரமோட பீமா போன்ற படங்களை பேக் டு பேக் நடித்தாங்க. இந்த காலத்தில் 2008 தமிழில் ரிலீஸ் ஆன அபியும் நானும் அவங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. த்ரிஷா ஒரு கமர்ஷியல் நடிகையாக இருந்து ஒரு நல்ல நடிகைன்ற ஸ்டேஜுக்கு வந்தாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நயன்தாரா த்ரிஷாவோட ஒரு படி மேலே போய் அடுத்தடுத்து பெரிய ஹீரோ படங்களை நடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் பெரிய ஹீரோக்களோட வாய்ப்புகள் கொஞ்சம் த்ரிஷாவுக்கு குறைஞ்சிது. ஆனால் இது எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான். ஏன்னா 2010 ரிலீஸ் ஆன விண்ணை தாண்டி வருவாயா த்ரிஷாவுக்கு ஒரு அவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துச்சு. அந்த காலத்து இளைஞர்களோட மனசில் த்ரிஷா மறுபடியும் ஏறி உட்காந்தாங்க. அந்த படம் சிம்பு அண்ட் த்ரிஷாவுக்கோட கெமிஸ்ட்ரிக்காகவே ஓடிச்சு. த்ரிஷா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த படத்தில் இருப்பாங்க. அந்த படத்தில் ஜெஸ்ஸியா வந்து ஒவ்வொருவோட இளைஞர் மனசை கொள்ளையடித்தாங்க. அந்த படமும் மிகப்பெரிய ஹிட் அடிச்சிச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் 2013 அஜித்தோட 50வது படமான மங்காத்தாவில் இணைஞ்சாங்க. மறுபடியும் அவங்க ஒரு முன்னணி நடிகர்களோட நடிஞ்சதுனா அவங்க மார்க்கெட் மறுபடியும் ஸ்டேபிளாக ஆக ஆரம்பிச்சிச்சு.
2001 ரிலீஸ் ஆன மங்காத்தா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். திரிஷாவுக்கு ஒரு நல்ல நேமை வாங்கி கொடுத்துச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு அடுத்தடுத்த வருஷங்கள்ல பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிச்சு. 2002 இருந்து 2011 வரைக்கும் திரிஷா கிட்டத்தட்ட 42 படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து 2011 இருந்து 2018 வரைக்கும் வெறும் 16 படத்தில் தான் நடிச்சிருந்தாங்க. வருஷத்துக்கு 1-2 படங்கள் தான் அவங்களுக்கு வந்துச்சு. 2012 2 தெலுங்கு படம், 2013 2 தமிழ் படமும், அன்று 2014 ஒரே ஒரு தமிழ் படத்தில் தான் நடிச்சிருந்தாங்க. 2013 விஷாலோட சமர் படத்துலையும் அண்டு ஜீவாவோட என்றென்றும் புன்னகை படங்களும் நடிச்சிருந்தாங்க. இந்த 2 படங்களும் என்றென்றும் புன்னகை ஒரு நல்ல ஹிட்டாக கொடுத்துச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் 2014 ஒரே ஒரு படம் தான் நடித்தாங்க, புனித் ராஜ்குமாரோட பவர் என்ற கன்னட படம். அதுவும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஹிட்டை கொடுத்துச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷமே 2015 அஜித்தோட என்ன இருந்தா படித்ததும், கமலோட தூங்காவனம் படத்துலையும் நடித்தாங்க. அதுவும் இல்லாமல் தெலுங்குல பாலகிருஷ்ணாவோட லயன் படத்துலையும் நடித்தாங்க. இந்த எல்லா படமே அவங்க கரியரை மறுபடியும் ஸ்டடியாக்க உதவுச்சு. இருந்தும் திரிஷாவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் தேவைப்பட்டுட்டு தான் இருந்துச்சு. அந்த கம்பேக் 2018 ரிலீஸ் ஆன 96 தான் நடந்துச்சு. அந்த படம் மிகப்பெரிய ஹிட் அடைஞ்சிச்சு. அவங்க அதில் ஜானுவாக வாழ்ந்துருந்தாங்க. திரிஷா மறுபடியும் லைம்லைட்டுக்கு வந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 2019 சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பேட்டை படத்தில் நடித்தாங்க. ரஜினிக்கு பேராக ஒரு சின்ன ரோல் தான். இருந்தும் அந்த படம் அவங்க கெரியருக்கு முக்கியமான படமாக அமைஞ்சுது. ஏன்னா இப்போ இருக்க ஹீரோயின்களை ரஜினி, கமல், அஜித், விஜய், சூர்யா, விக்ரமோட நடித்த ஒரே நடிகை அவங்க தான். அடுத்து கொரோனாவான 2 வருஷம் போனாலும் அதுக்கு அடுத்த வருஷம் வந்த பொன்னியின் செல்வன் 1 and 2 திரிஷா ஒரு நிஜமான ராணின்னு நம்மளை நம்ப வச்சுச்சு. அந்த படத்தில் திரிஷாவோட நடிப்பும் அழகும் அந்த படத்துக்கு வலு சேர்த்துச்சு. ஒரு சோழ இளவரசியா அப்படியே வந்து நின்னாங்க நமது தென்னிந்திய சினிமாவின் இளவரசி திரிஷா. ஸோ திரிஷா மறுபடியும் லைம்லைட்டுக்கு வந்து மிகப்பெரிய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பண்ணுற எல்லா படமும் பெரிய படங்கள் தான். விஜயோட லியோ படத்தில் நடித்தாங்க. அஜித்தோட விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, சூர்யா 45, மலையாளத்தில் டொமினோ தாமஸோட ஐடென்டிட்டி படம் அண்டு மோகன்லால்ஸோட ராம் படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தெலுங்குல சிரஞ்சீவி சாரோட படத்துலையும், தமிழில் கமல் சாரோட தக் லைஃப் படத்துலையும் நடிச்சிட்ருக்காங்க. ஸோ 22 வருஷமாக சினிமா துறையில் அவங்க கோலிச்சிட்ருக்காங்க. இன்னும் பெரிய பெரிய ஸ்டாரோட பெரிய பெரிய படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. இன்னும் மார்க்கெட்டில் இருக்க ஹீரோயினாக இருக்காங்க. தென்னிந்திய சினிமாவின் நிஜ கியூனாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திரிஷா நிறைய விளம்பர படத்துலையும் நடிச்சிட்ருக்காங்க. டிவியை திறந்தாலே ஒரு 2-3 விளம்பரம் அவங்க கண்டிப்பாக வந்துடுறாங்க. திரிஷா அவங்களோட 41 வயசுலையும் தென்னிந்திய சினிமாவின் மிக முக்கிய இடத்துல இருக்காங்க. அவங்க இன்னும் சில வருடங்கள் இந்த இடத்த தக்க வச்சுக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன். திரிஷா நடித்த படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.